வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு காமெடி படம் தான் லோக்கல் சரக்கு. இந்த லோக்கல் சரக்கு படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தினேஷ், உபாசனா, யோகி பாபு, சிங்கம்புலி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பி ராஜ்குமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் எப்போ பாரு விடிஞ்சா குடிக்கிறது, பொழுது போனால் குடிக்கிறது, இப்படி ஒரு ரொட்டீன் குடிக்காரனா வந்து இருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு தங்கச்சி வந்து இருக்காங்க. தங்கச்சி தான் வேலைக்கு போய் குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ சுத்தமாக நம்ம ஹீரோக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு புறம் இவர் வந்து திட்டு வாங்கிட்டே இருக்காரு. ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் எப்போ பாரு குடிக்கிறதே ஒரு வேலையாக வச்சிருக்கிற நம்ம ஹீரோவோட லைஃப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவர் திருந்துவாரு அப்படின்னு ஒய்ஃப் வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த குடிப்பழக்கத்திலேருந்து நம்ம ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையா, இந்த குடிப்பழக்கத்தினால நம்ம ஹீரோக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்னென்ன, ஸோ அது எல்லாத்தையும் வந்து இவர் எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த லோக்கல் சரக்கு படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோவாக நடிச்ச தினேஷ் மாஸ்டர் வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு ரொம்ப லைவாக வந்து பொருந்திருக்காருன்னே சொல்லலாம். எதை பற்றியுமே கேர் பண்ணிக்காம எப்போ பாரு குடின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து அவருக்கு டைலாக்ஸ் அதிகமாக வந்து கொடுக்காம சட்டிலாகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சில இடங்களில் இவருக்கு வந்து கொஞ்சம் டைலாக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் நம்ம ஹீரோவுக்கும் அப்புறம் யோகி பாபு சாருக்குமான அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் அந்த டைலாக்ஸ் மூலமாகவே கன்வே பண்ணக்கூடிய அந்த சில விஷயங்களுக்கு பெரிய அளவில் வந்து சிரிப்பு வருமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் ரசிக்கும் விதத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. படத்தோடைய ஹீரோயினுக்கு ஆரம்பத்தில் இந்த கதையில் வந்து பெரிய அளவில் ஸ்கோப் இல்லை அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களும் இந்த படத்தில் வந்து நீட்டான ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்க போக சென்ட்ராயன் ஆகட்டும், இமான் அண்ணாச்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் சாம்ஸ் வந்து ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் பண்ணக்கூடிய காமெடி வந்து அங்கங்கே லைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லா இருந்தாலும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து சில கண்டினியூட்டி பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதாவது ஒரு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு சீன் வந்து கோர்வையாகவே இல்லை, வேற எங்கேயோ இருந்து வர மாதிரியான காட்சி அமைப்பு வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரே ஃப்ளோலேயே வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னா பார்க்க இன்னும் பெட்டராக வந்து இருந்திருக்கும். சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தாலும் கலர்ஃபுல்லான விஷுவலாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த படத்துக்கான திரைக்கதை வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா நகர மாதிரி தான் வந்து காட்சிப்படுத்தி இருக்காங்க. ஒரு சீரியஸான விஷயங்களோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவ்வளவா இல்லை. ஏன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த காமெடி சீக்வன்ஸ் வந்து நிறைய வச்சதுனாலயோ என்னமோ படம் வந்து ரொம்ப ஜாலியாக தான் வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. ஹீரோ கேரக்டர் திருந்ததுக்கு அப்புறமாவே இந்த படத்துடைய கதை வந்து முடிஞ்சிருக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறமும் வந்து இந்த படத்தை கொஞ்சம் ஒரு லென்த்தா இழுத்துட்டாங்க அப்படி சொல்லலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த சில காட்சிகள் வாண்டடா திணிச்ச மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அதையும் வந்து இவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஃபீலு. குடி வந்து ஒரு மனுஷனை என்னென்ன பாடுபடுத்துது, ஸோ அதுலேருந்து மீண்டு வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படணும், ஸோ அதனால நம்ம மானவ மரியாதை எந்த அளவுக்கு வந்து போகுது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து டீட்டெயில்டாகவே வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம் தான். பட் இதை எடுத்த விதம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா, அதாவது திரைக்கதை மூலமாக இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து பார்க்க இன்னுமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன குறைகள் அங்கங்கே இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நீட்டான ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.